வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீம் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே க்ரீம் சீஸ்னால் வெளியே தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அப்படி ஆர்டர் பண்ண வேணாம், வெறும் 2 பொருள் இருந்தால் போதும், வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சிக்கோங்க. இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் வினிகர்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் மாதிரி டேஸ்ட் வராது, ஸோ ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்சல்யூட்டாக கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறமா பால் திரிய ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா அந்த மில்க் சாலிட்ஸ்லாம் ஒரு சைடு கலெக்ட் ஆகி ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணியாக வந்துடும். அந்தளவுக்கு நீங்கள் இதை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு சீஸ் கிளாத்தில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கோல்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. 2 தடவை அலசினீங்கன்னா போதும். நீங்கள் இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த லெமன் ஃப்ளேவர் வந்து போகும். இப்போது இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா கட்டி ஒரு வெயிட் மேலே வச்சுருங்க. அப்போ இருக்கிற எக்ஸஸான தண்ணிலாம் வடிஞ்சிரும். இதை வைக்கும் போது ஒரு ஃபில்டர் மேலே வைங்க, அப்போ தான் தண்ணிலாம் அடியில் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இது ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் திக்காக. ஸோ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஹோம்மேட் க்ரீம் சீஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருந்தால் வெளியவே வாங்கியிருக்க மாட்டீங்க தானே. ஸோ இன்னொன்று லேட் ஆகலை. இதே மாதிரி நீங்களும் இந்த க்ரீம் சீஸ் பண்ணி ஏகப்பட்ட ரெசிபீஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.